ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீனிலாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே சூப்பரான ஒரு ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸ் தான் செய்ய போகிறோம். ரொம்பவே சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. குழந்தைங்களாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இதோட டேஸ்ட்டு நீங்கள் செஞ்சு சாப்பிட்டா தான் தெரியும். ஏன்னா அந்தளவுக்கு சூப்பராக இருந்தது. கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க தான் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹாட் வாட்டர் எடுத்திருக்கேன். இது ரொம்ப சூடான தண்ணி கிடையாது, கொஞ்சம் மிதமான சூடு இருக்க தண்ணி. இந்த மாதிரி மிதமான சூடு இருக்க தண்ணியில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க காலிஃப்ளவர் எல்லாத்தையும் உள்ளே சேர்த்துடலாம். காலிஃப்ளவர் அந்த மாதிரி சுடுதண்ணில் போட்டு எடுக்கும்போது பார்த்திங்கன்னா அதில் உள்ள பூச்சிகள் எல்லாம் வெளியில் வந்துடும். அதனால் ஃபஸ்ட்டு இதை ஹாட் வாட்டரில் போட்டு எடுத்துக்கோங்க. இது 10 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம அந்த மாதிரி கிரேட்டர் எடுத்து ஒவ்வொரு பீஸாக எடுத்து நம்ம துருவி எடுத்துக்கலாம். கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக கட் பண்ணி எடுத்தால் தான் இந்த மாதிரி துருவுறதுக்கு பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். திருவும்போது பார்த்தீங்கன்னா அழகாக நல்லா பூ மாதிரி நம்மளுக்கு கிடைக்கும். உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும்னு நினைக்கிறேன். நான் கிரேட்டரை கூட எடுத்துகிட்டு காமிக்கிறேன் பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். பார்க்கவே இந்த மாதிரி நல்லா திருவி விடுங்க. ரொம்ப கஷ்டமெல்லாம் இருக்காது, ஈஸியாக தான் இருக்கும். இது திருவுறத்துக்கும் பார்த்தீங்கன்னா ஆனால் கொஞ்சம் மெதுவாக திருவணும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா நல்லா பூ மாதிரி கிடைக்கும். இல்லைனா மொத்தமாக விழுகிற மாதிரி இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். இதே மாதிரி நம்ம எல்லாத்தையுமே நல்லா திருவி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா எல்லாத்தையுமே சூப்பராக திருவி எடுத்தாச்சு. அடுத்து இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இப்போ இது கூடவே பார்த்தீங்கன்னா பொடியாக நறுக்கின வெங்காயம் ஒரு 3/4 கப் சேர்த்துருக்கேன். இது கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு பச்சை மிளகாய் நல்லா கீரி இந்த மாதிரி அரிஞ்சு சேர்த்துருக்கேன் பொடியாக. இது கூடவே கருவேப்பிலை, நல்லா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையை இந்த மாதிரி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. இது கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் நான் இன்றைக்கி ஜீரகம் சேர்த்துருக்கேன். இதையும் இது கூட சேர்த்துக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். மிளகாய்த்தூள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இது கூடவே பார்த்தீங்கன்னா 1/2 டேபிள் ஸ்பூன் பிரியாணி மசாலா சேர்த்துருக்கேன். பிரியாணி மசாலா இல்லைன்னா நீங்கள் கரம் மசாலா கூட சேர்த்துக்கலாம். அது கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ மாவுன்னு பார்த்தீங்கன்னா கடலை மாவு 3/4 கப்பு, அரிசி மாவு பார்த்தீங்கன்னா 1/4 கப்பு, இது கூடவே பார்த்தீங்கன்னா கோதுமை மாவு 1/4 கப்பு. இந்த மாவு எல்லாத்தையுமே கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு கொஞ்சம் நம்ம ட்ரையாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ஏன்னா காலிஃப்ளவரில் கொஞ்சம் தண்ணி இருக்க மாதிரி இருக்கும். அதனால் ஃபஸ்ட்டு நல்லா அந்த மாதிரி ட்ரையாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இதை ஃபஸ்ட்டு ட்ரையாக பிசைஞ்சதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாவை பிசைஞ்சு எடுத்துக்கலாம். மாவு தெளித்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தட்டுறதுக்கு கரெக்டாக இருக்கும். மாவில் கொஞ்சம் தண்ணி கூட போயிடுச்சுன்னா கூட நம்மளுக்கு ஷேப்பெல்லாம் ஒழுங்காக வராது. அது செய்கிறதுக்குமே பார்த்திங்கன்னா நல்லா இருக்காது. அதனால் தண்ணி சேர்க்கும் போது ஜாக்கிரதையாக பார்த்துட்டு இந்த மாதிரி மாவை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். அந்த ஸ்நாக்ஸுமே பார்த்திங்கன்னா ரொம்ப டைம்லாம் ஆகாது. டக்குன்னு ஒரு 10 நிமிஷத்தில் பார்த்திங்கன்னா வேலையெல்லாம் முடிஞ்சிடும். இந்த மாதிரி மாவு நல்லா பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறம் சின்ன பாலாக உருட்டிட்டு நான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா வாழை இலை எடுத்திருக்கேன். நீங்கள் பட்டர் ஷீட்டு கூட எடுத்துக்கலாம். இந்த மாதிரி தட்டி வச்சுட்டா நம்ம எண்ணெயில் எடுத்து போகிறதுக்கு பார்த்திங்கன்னா ஈஸியாக இருக்கும். நான் ஒரு 2-3 இதை தட்டி வச்சுட்டு பார்த்திங்கன்னா எண்ணெயில் போட்டு எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி நீங்கள் உடனே கூட தட்டி போட்டுடலாம். நான் பட்டர் ஷீட் இல்லாதனால வாழை இலையில் தட்டி இந்த மாதிரி போட்டு எடுத்திருக்கேன். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பேனில் ஆயில் சேர்த்துட்டு ஆயில் நல்லா சூடானதும் நம்ம உள்ளே சேர்த்துலாம். ரொம்ப ஆயில் சேர்க்க வேண்டியதில்லை. நம்ம ஷாலோ ஃப்ரை பண்ணுறதுக்கு ஆயில் சேர்க்குற மாதிரி சேர்த்துட்டு நம்ம ஒன்றா உள்ளே சேர்த்துலாம். போட்ட உடனே பார்த்திங்கன்னா கரண்டி வச்சு கலக்காதீங்க. போட்டு ஒரு நிமிஷத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி திருப்பி விட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இது வேகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்காது, கொஞ்சம் டைம் ஆகும். வேகும்போது மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இதோட டேஸ்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இருக்கும். அப்படியே செஞ்ச உடனே பார்த்திங்கன்னா சுட சுட சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக அந்த மாதிரி காலிஃப்ளவரில் இந்த ரெசிப்பியை ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு தடவை செஞ்சால் கண்டிப்பாக அடிக்கடி செய்வீங்க. ஏன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். எல்லாருமே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஒரே மாதிரி ஸ்நாக்ஸ் செஞ்சு சாப்பிட்றதுக்கு பதிலாக இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக சாப்பிடும்போது குழந்தைங்களுக்குமே பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். அவங்களும் கொஞ்சம் விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. வெளியிலலாம் கேட்டு அடம் பிடிக்க மாட்டாங்க. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இதை நல்லா எண்ணெயெல்லாம் வடிச்சிட்டு இதை நம்ம இன்னொரு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்துக்கலாம். இது வீட்டிலையே ஆட்டினா எண்ணெய்ங்கிறாட்டியும் அது பார்த்திங்கன்னா நல்லா பொங்கிட்டே இருக்குது. ரொம்ப சுத்தமான எண்ணெய், அதனால தான் அப்படி பொங்கி வருது. சுத்தமான எண்ணெயாக இருந்தால் மட்டும்தான் அப்படி பொங்கி வரும். ரொம்ப சூப்பராக இருந்தது டேஸ்ட்டு. இந்த மாதிரி நல்லா எண்ணெயெல்லாம் வடிச்சிட்டு எல்லாத்தையுமே இன்னொரு பிளேட்டுக்கு நம்ம மாற்றி எடுத்துக்கலாம். இந்த ரெசிபியை செஞ்சு பார்த்துட்டு கண்டிப்பாக உங்களோட ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்டில் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. அடுத்து இதே மாதிரி எல்லாத்தையுமே இந்த மாதிரி தட்டி போட்டு ஒவ்வொரு பேட்சாக நீங்கள் பொரித்து எடுத்துக்கோங்க.
இது வேலையுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப குயிக்காக முடிஞ்சிடும். அவ்வளோதான், நம்மளோட ரொம்ப சூப்பரான காலிஃப்ளவர் வடை பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் ஸ்ரீலாஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்த எல்லாருக்கும் ரொம்பவே நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.